புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்போது அதை தீர்ப்பதற்கு அரசாங்கத்தை எதனா ஒரு திட்டத்தை கொண்டு வர சொன்னால், அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டமே மக்கள் பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனையை கொண்டதா இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. அதோட ஒரு உதாரணம் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்கிறது. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி இருக்குது. அதாவது பிரச்சனைக்கு தீர்வு காண்றேங்கிற பேரில் இன்னொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் மக்கள் மீது திணிக்குதுன்னு தான் சொல்ல முடியுது. சமீப காலமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு புதிய கட்டிடம் திறந்தாலும் சரி, அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு கட்டடம் திறந்தாலும் சரி, எல்லாத்திற்கும் ஐயா கருணாநிதி அவர்களுடைய பெயர் வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஒன்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது. இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்த திருமகன்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐயா கருணாநிதி அவர்களுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த கலாச்சாரத்தை இப்போ ஆரம்பம் பண்ணி வச்சுருக்காரு. இதற்கு முன்னாடி அவருடைய தந்தையாக இருந்தவர், அவர் இருக்கும்பொழுதே அவருடைய பெயரில் அந்த கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சுட்டு போனார். அதை தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் போல் இன்றைக்கி அவருடைய புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அதே வேலையை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு யார் செய்வா? அதே அவருடைய புதல்வனாக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி என்ன பண்ணுவார், இருக்கிற புதிய கட்டிடத்திற்கு எல்லாத்துக்கும் அவரோட பேரையே வச்சுட்டு போவாங்க. இது இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் யாராக இருக்கிறான்னா நாம் தமிழர் கட்சி. அதாவது தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே எதிர்க்க மாட்டாங்க. ஏன் எதிர்க்க மாட்டாங்கன்னா, இப்போதைக்கு இதெல்லாம் பேச வேண்டிய நேரமே கிடையாதுங்க. திமுக பாதுகாக்கணும், திமுக மீது ஒரு கரை விழுந்துடக்கூடாது, திமுக மீது ஒரு பழி விழுந்துடக்கூடாது. அதற்காண்டி நாங்கள் எல்லோரும் வாயை மூட்டிட்டு கிடப்போம். மக்கள் இருந்தா என்ன செத்தா என்ன, அதனால் அதை பற்றி பேச மாட்டோம். அண்ணன் சீமான் என்ன பண்ணியிருக்காரு, செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஒன்றும் தப்பாக கேட்கல, அவருக்கே இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணுங்கிறதுக்கு ஒரு மாடலாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தா, அதாவது திராவிட மாடலாக யார் இருந்தான்னு பார்த்தா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவர் ஒன்றிய அரசை பார்த்து கேட்டார், உங்கள் அப்பா வீட்டு காசையை நாங்கள் கேட்குறோம், கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. அதை மாதிரி நம்மளும் அண்ணன் என்ன கேட்டார் அப்படின்னா, உங்கள் தாத்தா விட்டு சொத்தா, உங்கள் தாத்தாவோட பேரை எல்லா இடத்துலையும் வைக்கிறதுக்கா அப்படின்னு. அதாவது எல்லாருக்கும் திமுகவில் ரோசம் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் யாரோ ஒரு ஆளுக்கு இருந்திருக்கு, அதுவும் லேசாக இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அமைச்சர் சேகர் பாபு அவர் சொல்லியிருக்காரு நேற்று, 80 ஆண்டு காலமாக தமிழ் மக்களுக்காக சமத்துவம் வேணும் சொல்லி இந்த தமிழ்நாட்டு அரசியலில் போராடிய ஐயா கருணாநிதியோட பெயரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வைப்பது தவறு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வைக்கலாம், வைக்க வேண்டிய இடத்திற்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வைக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே ஐயா கருணாநிதியோட பெயரை வைக்க வேண்டும்னா திமுகங்கிற கட்சி தனிப்பட்ட முறையில் அவருடைய தலைவரோட பெயரை போற்றணும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னோட தந்தைக்கு எல்லா இடத்துலையும் பெயர் வைக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா தவறு கிடையாது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட தாத்தாவுக்கு எல்லா இடத்துலையும் பெயர் வைக்கணும்னு நினச்சிருந்தா தவறு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் இது. தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஐயா கருணாநிதியை மட்டும் போற்ற வேண்டும் என்று எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் இந்த தமிழ் இனத்திற்கும் தமிழ் பேரினத்திற்கும் யாரெல்லாம் முன்னோடிகளாக இருந்தாங்க, யாரெல்லாம் சமத்துவத்திற்காண்டி போராடினாங்க, யாரெல்லாம் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் தாய்மொழி தமிழ் மீதும் பற்று கொண்டு போராடினார்களோ அவர்கள் எல்லாரையும் போற்ற வேண்டியதுதானே தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட கடமை. திமுக கட்சி என்ற அடிப்படையில் ஐயா பெரியாரை போற்றலாம், கலைஞரை போற்றலாம், அவருடைய பேராசிரியர் அன்பழகன் சொல்லுவாங்களே அவரை போற்றிக்கொள்ளலாம், அமைச்சர் துரைமுருகனை போட்டுக்கொள்ளலாம், அமைச்சர் சேகர்பாவை போட்டுக்கொள்ளலாம், யாரை வேணாலும் பேசிக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லா தலைவர்களையும் மதிக்கணும்ல, எல்லா தலைவர்களையும் போற்றணும்ல, எல்லா தலைவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் நேர்மையும் அரசியலையும் பொது சேவையும் இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வரணும்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், 10 கட்டடம் கட்டுறீங்களா, ஒவ்வொரு கட்டடத்துக்கும் ஒவ்வொரு தலைவரோட பெயரை வைங்க. தலைவருக்கா பஞ்சம் இந்த மண்ணில்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்கணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு தன்னோட வீரத்தையும் தன்னோட தியாகத்தையும் பொது சேவையும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் கண்ணு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினதுனால தான் நேதாஜியே அந்த பதிலை சொன்னார். அப்போது அந்த அளவுக்கு உலகம் போற்றக்கூடிய வகையில் இன்றைக்கி தமிழருடைய நேர்மையும் மாண்மையும் இன்றைக்கி இருந்த இந்த மண்ணில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய பெயரை மட்டும் இன்றைக்கி தூக்கி கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் பொறிக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டாங்க. இன்றைக்கி சமத்துவத்திற்காண்டி தமிழ்நாட்டில் வேறு யாருமே போராடலையா? ஐயா வள்ளலாரை விட ஐயா கருணாநிதி அவர்கள் போராடிட்டாங்களா? ஐயா வள்ளலார் அதற்கு எதிராக சமயத்தை உருவாக்கினார், அதை செயல்படுத்தி காட்டினார், சமபந்தி விருந்து நடத்தினார், எல்லா மக்களையும் சமமாக வைத்து அவர் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? ஐயா வள்ளலாரோட பெயரை வைக்கலாம், கக்கனோட பெயரை வைக்கலாம், சிங்காரவேலர் இருக்கிறாரு, ஜீவானந்தம் இருக்கிறாரு, கக்கன் இருக்கிறாரு, காமராஜர் இருக்கிறாரு, பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்கிறாரு, இன்னும் எண்ணற்ற ஒப்பற்ற தலைவர்கள் ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு, கிவாபே விஸ்வநாதம் இருக்காரு, இன்னும் எத்தனையோ எண்ணற்ற ஒப்பற்ற தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு தமிழ் மண்ணில் பிறந்து தமிழர்களுக்காண்டி போராடி இருக்கிறாங்க. முன்னோர்களை போற்ற வேண்டியதானே தமிழனுடைய மாண்பும் மரபு. அந்த மாண்பை மரபையும் குழி தோண்டி புதைத்து விட்டு ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் ஒரு புகழ் வெளிச்சத்தை உண்டாக்குவது போல தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் செயல்படுவது சரியானது தானே? அதை வைக்கும்போது பலரும் என்ன சொல்லி விமர்சனம் வைத்தாங்கன்னா, பேருந்து நிலையம் உருப்பிட்ட மாதிரி தான், இனி இந்த பேருந்து நிலையம் என்னவாக போதோ, இதெல்லாம் நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்தோம். அந்த கருத்தை தான் நம்ம சொல்கிறோம்.
அப்போ அது சொன்ன மாதிரியே இப்போ என்ன நடக்குதுன்னா தினந்தோறும் மக்கள் போராட்டம் நடக்குது. எதனா ஒரு பகுதியில் மக்கள் போராட்டம் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தினந்தோறும் நடந்து கொண்டு தான் இருக்குது. என்னென்ன நடக்குது? பேருந்து ஒரு பக்கம் வரல, ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கிட்டு பள்ளி பகுதிகள் நிறையா இருக்குது, பிள்ளைகளுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் அந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் வந்து இடிக்கப்பட்டு இருக்குது. யாரால? அரசாங்கத்தாலேயே. 2 நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி அமைச்சர் சேகர் பாபா ஆய்வு செய்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தெளிவாக என்ன தெரியுதுன்னா, சரியான திட்டமிடல் கிடையாது, சரியான தொலைநோக்கு திட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஒரு அவசரத்தின் பெயரில் ஐயா கருணாநிதியோட பெயரை வைத்தால் மட்டும் போதும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறதாவும் தான் தோணுது. அங்கே ஒரு பேருந்து நிலையம் கோயம்பேடுன்னு, இங்கே ஒரு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்னு, இந்த ரெண்டத்திற்கும் என்ன ஒரு மாறுபாடுங்கிறது இன்னும் மக்களால் புரிந்து கொள்ள முடியல, அரசாங்கத்தாலையும் தெளிவுபடுத்த முடியல. அரசாங்கம் ஆரம்பத்தில் ஒரே ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க, தென் மாவட்டத்துக்கான பேருந்து ஃபுல்லாக இங்கே தான் வரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்குன்னு. அதை தவிர இது வரைக்கும் அந்த பேருந்து நிலையத்திற்கு என்ன மாதிரியான மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அதாவது இதெல்லாம் இங்கே இருக்குப்பா, இதெல்லாம் இங்கே வந்து நடைமுறைப்படுத்தப்படுது, இதெல்லாம் உறுதியாக கிடையாது. நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவானுங்கள்ல, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை தலையை விரித்து போட்டு ஆடிச்சாம்னு. அந்த கதையாக தான் இருக்குது. மக்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் வந்துருச்சு, மக்கள் வந்து சரி இனிமேலாவது கொஞ்சம் பெருமூச்சு விடுவாங்க நிம்மதியா அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த மக்கள் தலையிலேயே கொண்டு போய் திணிக்கிறது. அரசியல் பேசக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கே இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து மக்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை பேசுவதும் அதற்கான பதிலை வாங்குவதும் எவ்வளவோ சிரமமாக இருக்குது. சாமானிய மக்கள் ஒரு நாளில் ஒரு பேருந்தில் பயணிக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு அரசியலை பேச வச்சு அந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறது பாருங்கள். மக்களை தூண்டி விடுறது, அவனா சும்மா இருக்கிறானா அவனுக்கு ஒரு பிரச்சனையை தட்டி விடு. அதுபோக இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பயம் இருக்குதுன்னா, இந்த தமிழின முன்னோர்கள், இந்த தமிழர்கள், இந்த தாய்மொழிக்காக போராடியவர்கள், இவர்களுடைய அடையாளத்தை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ கக்கனை பற்றி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, கக்கன்னா யார் மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவன், இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையில் இந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக இருந்து இறுதி வரை தனக்கு ஒரு மருத்துவ உதவி கூட கிடைக்காமல் மரணித்து போயிருக்காங்களா, அப்போ அந்த வரலாறு வெளியில் தெரிய வரும். அதே போல் சிங்காரவேலர், அதே போல் ஜீவானந்தம், அதே போல் வள்ளலார், அதே போல் காமராஜர், அதே போல் இன்னும் எண்ணற்ற ஒப்பற்ற தலைவர்கள், ரெட்டமலை சீனிவாசன், இது போன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்? ஹிட்லர் சொன்னது தான், வரலாற்றை தெரிந்த பிறகு நான் எப்படி அமைதியாக உறங்க முடியும்னு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவான், இப்பேற்பட்ட முன்னோர்களை கொண்ட இந்த தமிழ்நாட்டில் ஏன் அவங்க பேரை வைக்கலை? நீங்களே மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஜெயலலிதா அவங்களோட பெயர் வைக்கிறாங்க, திமுக ஆட்சி வந்தால் எல்லாத்துக்கும் கருணாநிதி அவங்களோட பெயர் வைக்கிறாங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிப்பாங்க. அவங்க ஆட்சி அவங்க வைக்கிறாங்க. ஏன்? வரலாறு தெரியல. உண்மையிலே அவர்களை விட, அவர்களை தாண்டி அவர்களுக்கே முன்னோடிகளாக இருந்து இங்கே போராடியவர்கள் யார் என்கிறது வரலாறே தெரியல. இன்றைக்கி ஐயா பெரியார் அவர்களுடைய கருத்தை நம்ம வந்து முரண்பட்டு நிற்கிறோம். ஆனால் எந்த கருத்தை ஏற்கனவே அதில் ஏற்று நிற்கிறோம். ஏன் முரண்பட்டு நிற்கிறோம்னா, பெரியார் மட்டும்தான் இங்கே, பெரியார் மட்டும்தான் தலைவர், பெரியார் மட்டும்தான் சமூக நீதிக்காண்டி போராடினார், பெரியார் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே வந்து சம உரிமைக்காண்டி போராடினார் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்குறாங்கல்ல, அதுதான் தவறு. பெரியாருக்கும் முன்னோடியாக இருந்தவர் ஐயா ரெட்டமலை சீனிவாசன், ஐயா அயோத்திதாசர் பண்டிதர், அவர்களை பார்த்து அவர்கள் கற்றுக் கொடுத்ததுனால தான் ஐயா பெரியாரே போராட வந்தார். ஐயா பெரியாருக்கு முன்னோடியாக அந்த தூண்டுதலை உருவாக்கியவர் எங்களுடைய தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன் என்பது இந்த வரலாற்றில் பதிவு செய்யப்படணும். மக்கள் அந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும், அரசியலில் அந்த வரலாறு பேசப்படணும் என்கிறதுனால தான் ஐயா பெரியாரை மட்டுமே நீங்கள் கட்டமைக்கும் போது நாங்கள் எதிர்ப்பது. அதுபோல் என் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவர்களால் பதில் சொல்ல தெரியல. நீ பெரும்பான்மையான மக்களுக்கு இன்றைக்கி கேள்வி கேட்டால் இதுதான் பதிலாக வரும். அவங்க ஆட்சி அவங்க வைக்கிறாங்க, அவர்கள் ஆட்சி அவங்க வைக்கிறாங்க. அவர்களுடைய பணமா, அவர்கள் உழைத்த பணமா, அவர்களுக்கு சொந்தமான பணமா, மக்களுடைய வரி பணத்தில் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்திற்கு மக்களுக்காக போராடிய பல தலைவர்களை போற்ற வேண்டிய ஒரு அரசாங்கமாக உருவாக்கி இருந்துச்சு. அந்த அரசாங்கம் அதன் வழிபடி நடந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை நம்ம அனுமதிக்கலாம், அதை நம்ம பாராட்டலாம், வரவேற்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் தன்னோட கட்சிக்கான ஒரு அடையாளத்தையும் விளம்பரத்தையும் மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து அரசாங்கம் அதை ஒரு நுட்பமான ஒரு விளம்பர அரசியலாக மாற்றிக்கொள்ளும் போது இதை எப்படி ஏற்க முடியும், எப்படி அனுமதிக்க முடியும்? இன்றைக்கி ஐயா கருணாநிதி அவருடைய பெயர் புகழ் வெளிச்சம் இன்றைக்கி வெளியில் தெரிகிறது. யாருடைய பணத்தினால? மக்களுடைய வரி பணத்தினால. இந்த விளம்பர அரசியலை தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. மற்றபடி ஐயா கருணாநிதி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதோ, ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதோ, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதோ கிடையாது. எங்களுடைய எதிரி திமுக என்கிற ஒரு கட்சி, அதிமுக என்கிற ஒரு கட்சி, அவர்களுடைய கோட்பாடு, சித்தாந்தம், அரசியல், அவர்களுடைய துரோகம், அவர்களுடைய நிலைப்பாடு, அவருடைய பேச்சு, இதுதான் எங்களுடைய எதிரிகளாக எங்கள் கண்ணு முன்னாடி எங்களுடைய அரசியலாக இருக்குது ஒழிய தனிப்பட்ட மனிதர்களை
விமர்சனம் செய்வது தனிப்பட்ட அவருடைய பொது வாழ்க்கை, அவர்களை காயப்படுத்துவது எதுவும் கிடையாது. அதன் அடிப்படையில் தான் அந்த சீமானவருடைய கேள்வி இருக்குது. இது ஒன்றும் உங்கள் அப்பை விட்டோ உங்கள் தாத்தா வீட்டு சொத்தோ கிடையாது. இது மக்களுடைய வரிப்பணம். மக்களுக்காக போராடிய எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய பேரையும் இந்த அரசாங்கம் போற்றணும்னு. நீங்கள் பண்ணலைன்னா யார் பண்ணுவாங்கிற கேள்வி தானே இத்தனை நாள் இருந்துச்சு. நீங்கள் பண்ணலைன்னா அதிமுக பண்ணாது, அதிமுக பண்ணலைன்னா திமுக பண்ணாது. அப்போ யார் பண்ணுவா? இவர்கள் இருவரையும் மாற்று அரசியல்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வரும்பொழுது இது எல்லாம் மாறும். எங்கெல்லாம் மக்கள் வரி பணத்தால் வானுயர்ந்த கட்டடங்கள் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு இருக்குதோ அங்கெல்லாம் அந்த ஒற்றை பேருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த விளம்பர அரசியலை தூக்கிட்டு இந்த தமிழினத்திற்கு முன்னோடியாக இருந்து போராடிய அனைவருடைய பேரும் அங்கு பொறிக்கப்படும் என்பது நாம் தமிழர் கட்சியோட ஒரு அடிப்படை விதினே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் இன்னைக்கு பயணித்து கொண்டு இருக்குது. அதனால் மக்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். இது போன்ற சில தேவையில்லாத அரசியல், சில மக்களுக்கு சம்மந்தமில்லாத பேர் கொண்ட கட்டடங்கள், இது போன்று சில கலாச்சாரம் எல்லாமே இன்னைக்கு இந்த மக்கள் இடத்துல பரவிக்கிட்டு வருது. இந்த கலாச்சாரத்தை முற்று முழுவதுமாக ஒழிக்கணும், அழிக்கணும் அப்படின்னா தமிழன் அதிகாரத்திற்கு வரணும். தமிழன் அதிகாரத்தில் இருந்து அந்த அதிகாரத்தை நிறுவனம். அப்போ மட்டும்தான் இந்த நிலை எல்லாமே மக்களுக்காகவே மாறும்.